வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து நவம்பர் 29 சனிக்கிழமை ஜீவன் முக்தர்களின் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். அகத்தவம் எனும் மனவளப் பயிற்சியால் அறிவில் நுண்மையும் உறுதியும் பெற்று ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றிணைப்பான அறநெறியை வாழ்வின் செயலாக கர்மயோகமாக பின்பற்றி ஆன்மாவை முக்கலங்கங்களிலிருந்து விடுவித்து மெய்ப்பொருள் உணர்வில் சிவமே ஜீவனாக இயங்கும் உண்மை உணர்ந்த பேரின்ப அனுபவமே ஜீவன் முக்தி எனப்படும். தவம் மரம் இரண்டும் பயின்று ஆன்ம விடுதலை பெற உரிய காலம் வாழ்நாள் நீளம் வேண்டும். இடையிலே உயிர் உடலை விட்டு பிரியாது காக்க வேண்டியது ஜீவன் முக்தி பெற விரும்பினோர்க்கு இன்றியமையாததாக ஆயிற்று. எனவே ஜீவன் முக்தர்களது வாழ்க்கையில் 3 நோக்கங்கள் இணைந்துள்ளன. 1. அறிவில் முழுமை பெற்று இறைநிலை உணர்ந்து அந்நிலை அகலாத அறிவின் விழிப்பில் நிலைத்திருக்க பழக வேண்டும். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பமிழாத முறையோடு அளவோடு உலகை அனுபவிக்கும் வாழ்க்கை நெறியாகிய அறவழி நின்று வாழ வேண்டும். 3. தன் விருப்பமின்றி உடலை விட்டு பிரியாமல் இருக்கும் காயக்கல்ப முறையில் சித்தி பெற வேண்டும். அகத்தவம், அறநெறி, காயக்கல்பம் என்ற 3ம் ஒன்றிணைந்த யோக வாழ்வே ஜீவன் முக்தர்கள் பின்பற்றிய வாழ்க்கை நெறியாகும். தமிழ்நாட்டில் இந்த முறையில் வாழ்ந்து அறிவிலே முழுமை பெற்றவர்கள் சித்தர்கள் என மதிக்கப்பெற்றனர். உடலிலிருந்து உயிர் பிரியாமல் மன இயக்கத்தை மாத்திரம் நிறுத்தி கொண்டு நிறைவு பெற்றவர்கள் பலர். அவர்களில் 18 சித்தர்கள் புகழ்பெற்றவர்கள். உயிர் பிரியாத உடல் பெற்று ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. உடலை எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தாலும் அது கெடாது. அத்தகையவர்கள் உடலை அவர் சமாதி எய்திய பிறகு மண்ணில் புதைத்து அதன் மேல் ஏதேனும் சிலை வைத்து அதனை வழிபடுவது வழக்கமாயிற்று என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். நமக்கு தெரிந்த ஒரு மகான் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் 11 வருடத்திற்கும் மேலாக ஆழ்நிலை தியானத்தில் நிஷ்டையில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் உயிரை விட்டு பிரிந்து விட்ட மாதிரி இந்த காஷ்ட மௌனம் என்று சொல்வார்களே, கற்சிலை போல அமர்ந்திருக்கிறார்களாம். அவருடைய தொடையில் வண்டு துளைக்கிறதாம், என்னுடைய தொடையல்ல என்று அமர்ந்திருக்கிறார். அவர் விஷ ஜந்துக்கள் ஏறி இறங்குகிறது, அப்போதும் அவரை அசையாமல் அமர்ந்திருக்கிறார். 1 வருடம் 2 வருடம் இல்லை, 11 வருடத்திற்கு மேலாக என்ற அவருடைய சரித்திரம். ஒரு சிலர் தவறாக நினைக்கிறார்கள், இறந்து விட்டு இருப்பாரோ என்று. அந்த நேரத்தில் கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வெளிப்படுகிறது. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா, மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா, என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று, ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டும் வந்தான் உயிர் கொண்டு, கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. ஒரு காலத்தில் மனிதர்கள் தியானம் செய்ய முடியாது என்ற நிலை இருந்தது. அதை மாற்றி ஒரு புரட்சியை செய்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. இப்போது எல்லோரும் காலை மாலையும் தவம் செய்கிற அளவுக்கு எளிமைப்படுத்தி எளிய முறை குண்டலினி யோகத்தில் தியானத்தை கொடுத்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.